இன்னைக்கு காலையிலே சரியான பசி. நம்ம தான் காலைல சாப்பிட்றதே கிடையாது. அதனால குடு குடுன்னு ஃப்ரெஷ்ஷப் ஆயிட்டு பக்கத்துல இருக்க கடையில போயிட்டு பிஸ்கட்டும், ஜூஸும் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. வந்த கையோடயே படபடன்னு சாமியெல்லாம் கும்பிட்டு, வாங்கிட்டு வந்த பொருள பிரிச்சு மேய ஸ்டார்ட் பண்ணியாச்சு. கரெக்ட்டா நம்ம பிரிச்சு மேய்ஞ்சிட்டு இருக்கும்போது தான் நம்ம அண்ணா வேற என்ட்ரி குடுத்தாரு. அவருக்கும் ஒரு காலை வணக்கத்த போட்டாச்சு. அவரும் நம்ம கூட சேர்ந்து எல்லாத்தையும் சாப்பிட்டு, அவரும் ஆஃபீஸ் கிளம்பிட்டாரு. நாங்களும் எங்களோட வேலைய பார்க்க ஆரம்பிச்சுட்டோம். எல்லாருமே வழக்கம் போல வேலைய பார்த்துட்டு இருக்கும்போதே, நம்ம ஆர்கானிக் வெப்சைட்ல ஒரு 1 கேஜி வெயிட் கெயின் மிக்ஸ் ஆர்டர் வந்துருந்துச்சு. நம்ம ஒரு க்ரோயிங் கம்பெனியா இருக்கனால, அந்த வேலைய நீ பண்ணு, இந்த வேலைய நான் பண்றேன்ற மாரிலாம் இருக்கக்கூடாது. எல்லா வேலையும் நம்ம தான் பண்ணியாகணும். ஓ! அதனால கையோடயே 1 கேஜி வெயிட் கெயின் மிக்ஸையும் புரொடக்ஷன் பண்ணி பக்காவா கொரியர் பண்றதுக்கும் பேக் பண்ணி வச்சாச்சு. சரி அதெல்லாம் முடிச்சுட்டு நம்ம யூஸ் பண்ண வெசலையும், மிக்ஸியும் எல்லாத்தையும் கையோட கழுவி வச்சிடணும். இல்லாட்டா அது அங்கேயே தான் கிடக்கும். ஒரு வழியா எல்லா வேலையும் முடிச்சுட்டு உட்காரும்போது மணி 12 ஆயிடுச்சு. சரி அப்படியே கையோட போய் லஞ்சை வாங்கிட்டு வரலாம். நானும் ஃப்ரெண்டும் போய் மதியம் லஞ்சையும் வாங்கிட்டு வந்து சாப்பிட்டாச்சு. எல்லாருமே வேலையை பார்த்துட்டு இருக்கும்போது ஈவினிங் டைம் ஆயிடுச்சு. நம்ம ஃப்ரெண்டு வேற கால் பண்ணிட்டு பஸ் ஸ்டாப்பில் வந்து இறங்கிட்டேன், வந்து பிக் பண்ணுறான்னா. அவனே அப்படியே பிக் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. சரி ஈவினிங் ஆயிடுச்சு, வழக்கம் போலே ஃப்ரெஷ்ஷப் ஆகலான்னு போகும்போது தான் ஒரு வாரமாக முடிவெட்டணும்னு நினச்சிட்டு நடக்காத கதையாக இருக்குது. இன்னைக்கு இதை விடக்கூடாதான்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்டை கையோடையே தரன்னு இழுத்துட்டு முடி வெட்டுற கடைக்கு போயாச்சு. அங்கே போய் பார்த்தா க்யூவில் நிற்குது லைனு. சரி அரை மணி நேரமாக வெயிட் பண்ணிட்டு வந்து நம்ம அண்ணா வேற கூப்பிட்டாரு. அவர்கிட்ட அண்ணே நமக்கு ஏற்ற மாதிரி ஒரு கட்டிங்கை போட்டு விடுங்கன்னு சொல்லிட்டு இன்னொரு டேவை நல்லபடியாக முடிச்சாச்சு மக்களே.